ஒவ்வொரு வாரமே ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை நம் புனிதர் வழியாக இந்த இடத்துல செய்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வியப்பாக இருக்கும் அளவுக்கு அநேக மக்கள், புதிய புதிய முகங்கள். பக்கத்தில் தான் இருக்கிறோம், வர முடியல. இவ்வளவு நாள் நாங்கள் வந்திருக்கிறோம், இவ்வளோ பேர் வந்து இங்கே ஜெபிப்பார்கள் என்று தெரியவில்லை என்று இந்த வாரம் சந்தித்த அநேக குடும்பங்கள் புதிதாக குடும்பமாக இந்த நாட்களிலே வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம் புனிதர் வழியாக ஒவ்வொரு நாளுமே பல்வேறு சாட்சியத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த தலம் அநேக மக்களை மிக அற்புதமாக சாட்சியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதை சான்று பகர போகிறோம் என்று சொல்லி ஒரு சகோதரி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சாட்சியத்தை உங்கள் முன்னதாக பதிவு செய்வார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்கள் ஊர் வந்து ராமந்துரை. என் கணவருக்கு 2 மாதமாக ஒரே ஃபீவர், குளிர் வரும், அதுக்கும் பிறகு காய்ச்சல் வரும். ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு போனோம், ஒரு பக்கமும் சரியாகலை. பிறகு ஒரு ஹாஸ்பிட்டலில் நாகர்கோயிலில் வந்து 8 நாள் வந்து அட்மிட் ஆகியிருந்தோம். ஆனாலும் அவங்களால நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, ப்ளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னு சொல்லி நிறைய ஸ்கேன் எடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே கண்டுபிடிச்ச முடியலை. அவங்களால ஒழுங்காக இருக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. அவங்களால என்னால் தாங்கவே முடியலை. நான் தனியாக இருந்து அழுதுண்டே இருப்போம். ஒரு ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க, நீங்கள் இங்கே எல்லாம் இந்த கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் மதுரையில் கொண்டு போங்க, இப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு கையிலையும் ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்வேன், எனக்கு யார் உதவி செய்வா? ஆண்டவர் தான் எனக்கு ஒரே உதவி அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் எங்கள் அக்காவும் என்னோடய சிறுமகளும் வந்து எங்கள் சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. உடனே சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறது இருக்கட்டும், நாளைக்கு ஆராதனை இருக்குது இப்படின்னு சொல்லி கழிஞ்ச மாதம் 24ஆம் தேதி சொன்னாங்க. அந்த ஆராதனையில் அவங்கள கொண்டு வருங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நானும் நினச்சேன், கடவுளை இவங்களால் கொஞ்ச நேரம் கூட ஒழுங்காக இருக்க முடியாது, ஆனால் எப்படி இந்த 3 மணிக்கு ஒரு நேரம் இந்த ஆராதனையிலையும் திருப்பள்ளியிலையும் பங்கு கொண்டு இருப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி, சரி எதாக இருந்தாலும் இருக்கட்டு, ஆண்டவண்ட பாரத்தை போட்டுட்டு வருவோன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க நல்லபடியாக என்ன ஒரு அதிசயம்னு தெரியாது, அந்த 3 மணிக்கு ஒரு நேரமும் அவங்களுக்கு எந்த வித ஒரு டயர்டும் இல்லாமல் அதில் முழுமையாக பங்கு கொண்டாங்க. அதே எனக்கு பெரிய ஒரு அதிசயம்தான். அப்போலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, எப்படி இருந்தாலும் இனி இந்த ஆண்டவர் குணப்படுத்துவார். ஆனால் நாங்கள் 2 பேருமே ஒரே நம்பிக்கையோடு தான் இருந்தோம். புனித தேவ சகாயம் பிள்ளை நமக்கு சகாயம் பண்ணுவார், அதே ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் 2 பேருமே முழுமையாக இருந்தோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப புனித தேவ சகாயம் பிள்ளை கடவுள் பேரால் ஆண்டவர் தந்த நன்மைக்கு கோடான கோடி நன்றி. இனி அவங்களால சாப்பிடவே முடியாது. ஆனால் சிஸ்டர்கிட்ட அன்னைக்கு வந்து ப்ரேயர் பண்ண சொன்னோம். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அந்த கஞ்சியை வாங்கிட்டு வாங்க, நான் ப்ரேயர் பண்ணி கொடுக்குறேன், அவங்க சாப்பிடுவாங்க இப்படி. அதே போல் திருப்பலி முடிஞ்ச உடனே அந்த கஞ்சியை வாங்கி சிஸ்டரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணி கொடுத்தோம். அதை அவங்க அவ்வளோத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய அதிசயம்தான். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீட்டில் போனால் அவங்களுக்கு சோறு கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவேன். புனித தேவ சகாயம் பிள்ளை பேரால் நாம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுருந்தா அவர் நமக்கு எப்போவுமே நன்மை தான் செய்வார். இனி ஒரு சாட்சி வந்து, எங்கள் அக்காளோட 2 பசங்கள் வந்து காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அவங்க வெற்றி பெறணும் பண்ணி நாங்கள் வேண்டியிருந்தோம். அதன்படி அவங்க 2 பேருமே டெஸ்ட்டில் நல்லா வெற்றி பெற்றாங்க. அதுக்கும் கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வேகமாக கை தட்டலாமே. கிட்டத்தட்ட 15 நாட்களாக சாப்பிடவே முடியல. ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30க்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, சிஸ்டர் பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபோன் வச்சோடனே அவங்க தங்கச்சி வச்சோடனே அவங்க சித்தி அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய அழுகை. நிச்சயமாக எந்த மருந்தும் மாத்திரையும் மருத்துவர்களும் இல்லாமல் நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஒரு 3 நாள் ஃபாதர் சொன்னாங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் எழுதி நற்கருணை ஆராதனைக்கு முன்னாடி வைக்கணும் என்று சொல்லி நான் இந்த குடும்பத்தை அன்று வெள்ளிக்கிழமை எழுதி வைத்திருந்தோம். சனிக்கிழமையும் அவங்களுடைய ஆராதனையிலே அந்த பெயர் எழுதி வைத்திருந்தோம். தொடர்ந்து ஒரு வாரம் அவர்களுக்கு ஜெபித்த பிறகு ஒரு நாள் வியாழக்கிழமை அவங்க என்னை கிட்ட சொன்னாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போவாங்க, ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் என்று சொன்ன போதுதான் அவர்கள் இங்கு வந்தார்கள், அந்த சாட்சியத்தை பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அநேக பிள்ளைகளை அதே போல பல சாட்சியங்களை நமது இந்த பூமி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. 3 வாரங்களுக்கு முன்னதாக திங்கட்கிழமை அன்று கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு 2 சகோதரிகள் ஒருவர் மாற்றி ஒருவராக 6 முறை மிஸ்டு கால். நாங்கள் இங்கே வேலை செய்துட்டு இருந்தோம், நான் கவனிக்கவே இல்லை. யார் இந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறான்னு சொல்லி திருப்பி அழைத்த போது அவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரே அழுகை, எனக்கு புரியவே இல்லை. ஒன்று அழுங்க அல்லது சொல்லிட்டு அல்லதுதான் எனக்கு புரியும் அப்படி என்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பாப்பா நீங்கள் ஜெபம் பண்ணுவதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். அம்மா சொன்னாங்க, பாப்பாவிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி. நான் சொன்னேன், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். வெளிநாட்டுக்கு மாமா போனாங்க, இப்போ அவங்களுக்கு பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுட்டாங்க, இங்கு வருவதற்கான வாய்ப்பும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். 3 நாள் ஆகியும் சாப்பாடு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னார். நான் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் வருத்தமாகிவிட்டது. ஆண்டவரை 3 நாட்களாக சாப்பிடாமல் அவர்கள் அழுகிறார்கள், ஆனால் நீ மிகப்பெரியவர். நான் அவங்கக்கிட்ட ஒரு நொடி அமைதியாக இருந்து விட்டு சொன்னேன், மிகப்பெரிய சாட்சியத்தை நீங்கள் பெறுவீர்கள், அழ வேண்டாம், இந்த வாரத்துக்குள் நல்ல செய்தி வரும், அடுத்த வாரம் கண்டிப்பாக அவர்கள் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாஸ்போர்ட் இல்லை, கையில் காசு இல்லை, யாரை பிடிப்பது என்று தெரியவில்லை, படிப்பறிவு கூட அவ்வளவாக இல்லை, 10வது என்று தான் படித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களை முதல் வெள்ளிக்கிழமை, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஆராதனை நடக்கிற போது சொன்னேன், வானதூதர்களே ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தின் வழியாக அநேகரை சந்திக்க போகிறீங்க, அந்த நபரையும் நீங்கள் சந்திக்கணும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து விட்டு நான் இங்கெல்லாம் ஜெபம் முடிந்தது. ஒரு 3 மணிக்கு மேல் அலைபேசியிலே கால் வந்தது. அப்போ அவர்கள் சொன்னார்கள், யாரோ ஒருவர் வந்து நான் 3 நாட்களாக அடைக்கப்பட்டு இருந்தேன், அந்த கதவை திறந்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த தண்ணியை குடிங்க, நீங்கள் நிச்சயமாக உங்கள் நாட்டுக்கு போகலாம் என்று சொன்னார்கள். போன வியாழக்கிழமை அவர்கள் இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் இல்லை, கையில் காசு இல்லை, எதையே நம்பி இல்லை, நீங்கள் கடவுளை நம்புங்கள், நான் தெய்வ சகாயத்திடம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி 2 முறை அவர்களுக்காக ஜெபித்தேன். அவர்கள் போன வியாழக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் நமது நாட்டுக்கு வந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக அநேக சாட்சியத்தை இங்கே 3-4 பேர் சாட்சியம் சொல்லுவதாக சொல்லியிருக்கிறீர்கள். பயம் இல்லாமல் வந்து பதிவு செய்யுங்கள், அடுத்த வாரம் நீங்கள் வந்து சொன்னால் நலமாக இருக்கும். கண்களை மூடி அநேக சாட்சியத்துக்காகத்தான் ஆண்டவரை நாங்களும் வந்திருக்கிறோம். ஒரு முறை எங்களையும் சாட்சியாக நிறுத்துங்கள் என்று சொல்லி, யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீர்களோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எஸ்ஐயா புத்தகத்திலே 55வது உள்ள இறைவார்த்தையிலே 1-2 சொல்லப்படுவதற்கு ஏற்ப தாகத்தோடு வந்திருக்கிறேன். எனக்கு நடக்கும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். நீங்கள் கொடுத்தால்தான் எங்கள் வாழ்வு நிறைவடையும், அது மீண்டும் துளிர்க்கும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். உடல் முழுவதும் நோய், சொல்ல முடியாத கடன் சுமைகள், குடும்பத்திலே அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கு திரும்பினாலும் வெறுப்பு, கோபம், எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவுகள், இதனாலே வாழ்க்கையிலே பிளவுபட்டு குடும்பம் போய் நிற்கிறது. ஆண்டவரே, எத்தனை கேள்விகளோடும் எத்தனை மன்றாட்டுகளோடும் வேண்டுதல்களோடும் விருப்பங்களோடும் ஆண்டவர் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து பேசுவார் என்று சொல்லி புனிதர் வழியாக வந்திருக்கிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வல்லமை நிறைந்தவர், உயிருள்ள கடவுள் நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிற அருமையான நேரம் இரு. இந்த ஆண்டவர் தான் நீ எழுந்து நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று 4 சுமந்து வந்த மனிதரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி எழுப்பி விட்டவர். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கடன் கொடுத்தவர்கள் எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள், கட்டுகிற வீடு கூட இன்னும் முடிக்கப்படவில்லை,
வெளிநாடு சென்றவர்களுக்கு வேலை இல்லை. 35 வயதிற்கு மேல்பட்டும் கூட திருமணங்கள் நடக்கவில்லை. நான் நல்ல முறையில் திருமணம் நடத்தி வைத்தேன், ஆனாலும் கூட என் பிள்ளைகள் சரியாக வாழவில்லை. எத்தனை போராட்டங்கள். அத்தனை போராட்டங்களிலும் ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, உன் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் உள்ளத்திலே பேசி கொண்டிருக்கிறார். எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரை தொட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எது கிடைத்தால் வாழ்க்கையில மீண்டும் நான் வாழ்வடைவேன் என்று நினைக்கிறீர்களோ, ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, பலனற்று நிற்கிற எனக்காக புனிதர் வழியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று செபிங்க. ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர், அபிஷேகம் நிறைந்தவர். ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதங்கள் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னதால் கைகூடி வரும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்து விட வல்லவராக இருக்கிறார். முடங்கி கிடக்கிறவர்களே, வலியோடு இருக்கிறவர்களே, நோயோடு இருக்கிறவர்களே, எல்லாம் கைவிட்டு போய்விட்டது, எல்லாம் சோர்வாகி விட்டது, குடும்பத்திலே நிம்மதி இல்லை என்று வந்திருக்கிறேன் என தயக்கத்தோடும் தாகத்தோடும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கூட இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தோடு உங்கள் ஜெபங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையின் வழியாக நம் புனிதர் உங்களையும் சாட்சியாக கொண்டு வர வல்லவர். அவர் தொடர்ந்து நமக்காக பரிந்துரைக்கிற போது அநேக 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 குடும்பங்கள், உள்நாடுகள் மட்டுமல்ல அயல் நாடுகளிலிருந்தும் கூட ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்திருக்கிறார். ஒரு முறைதான் நான் காணொளியில் பார்த்தேன், ஒரு முறைதான் யூடியூபின் படியாக ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த யூடியூப் கமாண்டிலே நாங்கள் இதை செய்தோம், ஆனால் அதன் வழியாக சுகம் கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஆண்டவரே, எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது, எங்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிறவை எங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது ஆண்டவரே. அநேக மக்கள் இன்று நோய்க்கு ஆட்படுத்தப்பட்டு கண்ணீரோடும் வேதனையோடும் நெருக்கடியோடும் துன்பங்களோடும் பணமில்லாமலும் எல்லா நிலைகளிலும் தங்களை தோற்று போய் நிற்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பித்து நலமானவற்றை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, ஒரே ஒரு முறை, இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே நீங்க பேசினால் போதும் என்று சொல்லி, நீங்கள் பேசுகிற போது, நீங்கள் கேட்கிற போது, நீங்கள் மன்றாடுகிற போது ஆண்டவர் நம் புனிதர் வழியாக அவற்றை நிறைவாக்கி தர வல்லவராக இருக்கிறார். எதையெல்லாம் கேட்டு நிறைவாக பெற வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறீர்களோ, அது 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்கு தரக்கூடிய நம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். புனிதர் வழியாக பெற்றுக்கொள்வோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அரங்கத்திலே கூடி செபிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், இந்த காணொளியின் வழியாக ஜெபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், உள்நாடு அயல் நாடுகளில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், சிறைச்சாலைகள், மருத்துவமனைகள், வழி ஓரங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புனிதர் வழியாக ஆசீர்வதித்து நலமானவற்றை பெற்றுக்கொள்ள நம்மை சாட்சியாக கொண்டு வர தொடர்ந்து ஜெபிப்போம், இறையாசி பெறுவோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே அருமையான ஒரு சாட்சியத்தோடு இன்றைய விழா திரு நிகழ்வுகளை நாம் கடன் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். எனவே மிகுந்த நம்பிக்கையோடு நம்பிக்கை ஒளியை நம் உள்ளங்களில் இல்லங்களில் ஏந்த வருகை தந்து ஜெபித்த உங்கள் அத்துணை பேருக்கும் திருத்தலம் சார்பாக, என் சார்பாக நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இன்றைய தினம் மிக சிறப்பாக நவநாள் ஒலிக்கப்பட்டு திருப்பலியை தலைமை தாங்கி ஜெபித்து தொடர்ந்து